ஹலோ 10th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த 10th ரிசல்ட்டுக்கான பள்ளி கல்வித்துறை சார்பான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருச்சுப்பா. ஆமாம், அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னையிலேருந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 2024 தேர்வு முடிவுகள் வெளியிடல் செய்திக்குறிப்புன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏப்ரல் 2024 நடைபெற்ற 2023-24ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்கத்தில் காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை பின்வரும் இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ கரெக்டாக 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30க்கு இந்த இணையதள முகவரியில் நீங்கள் அறிஞ்சிக்கலாம் சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துக்கோங்கப்பா. ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். நம்மளுக்கு லிங்க்கை அப்போ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், www.tnresults.nic.in அப்படி இல்லைனா www.dgu.tn.government.in அப்படி இல்லைனா https://results.digilocr.government.in இந்த லாஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் புதுசாக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பார்க்கலான்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் அதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கப்பா. தேர்வர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் அதாவது நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னா கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி நீங்கள் உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கூல்லையும். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவரவர் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். ஒன்று நீங்கள் லிங்க் வழியாக பார்க்கலாம்ப்பா. அப்படி இல்லைன்ட்டா நீங்கள் உறுதிமொழி கடிதத்தில் உங்களுடைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதாவது பெற்றோர்களுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வழியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10th ஃபெயில் ஆகிட்டு திருப்பி எழுதியிருப்பாங்கல்லப்பா, அந்த பிள்ளைகளுக்கெலாம் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் வழியாகவும் குறுஞ்செய்தி வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி அந்த டே வரப்போது ஸ்வாக்குட்டீஸ். இன்னும் ஒரே ஒரு நாள் தான். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லாமே நன்மைக்கே, எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க பிள்ளைங்களா, பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது தகவல் வந்தால் மறக்காமல் சேனல் அப்லோட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.